தோல்வி. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, குடும்பஸ்தர்கள், ஊழியக்காரங்க, முக்கியமா வாலிப பிள்ளைங்க பார்த்து பயப்படுகிற ஒரு பிரச்சனை தோல்வி பயம். நான் என் லைஃப்ல தோத்துருக்கணும், என்னோட லைஃப்ல என் ஆம்பிஷன்ல தோத்துருக்கணும்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல பக்தன் அழகா சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி செலுத்த பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அழகா பக்தன் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல உங்களுக்கு வெற்றி தேவைன்னாக்கா அது எந்த இடத்துல இருக்குது? நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்றது கிறிஸ்துவுக்குள்ளதான் உங்களுக்கான வெற்றியை கத்த கொடுத்திருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழாம, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பலப்படாம உங்க வாழ்க்கையில வெற்றியை நீங்க காணப்பட முடியும்னாக்கா, ஒருவேளை வெற்றி வரும், அந்த வெற்றி நிரந்தரமா இருக்காது. அந்த வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த வெற்றி உங்களுக்கு ஒரு பரிபூர்ண நன்மையை கொண்டு வராது. கிறிஸ்துவுக்குள்ளதான் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி ஆகுகிற வெற்றியை இயேசப்பாவால கொடுக்க முடியும். பேருடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு முறை தொழில தன் மிகப்பெரிய மீனவர், அவரு மீன் பிடிக்கிற தொழில அவர் தோல்வியை தழுவி அவர் வலையை அலசிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த வழியா போக போறது கர்த்தருடைய வார்த்தை, அங்கதான் இயேசு கிறிஸ்துவ அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் செயல்படும் போது தோல்வி அடைந்த பேதுரு அன்னைக்கு வலை கிழித்தக்க மீன்கள் பிடிச்சாருனாக்கா தன்னுடைய தொழில ஒரு வெற்றியை காண செய்தார் ஆண்டவர். ஊழிய பாதையையும் கனவுடைய விஷயத்தையும் ஏசப்பாவுடைய விஷயத்தையும் மிகப்பெரிய தோல்வியை பார்த்திருந்தார். யாரை அதிகமா நேசிச்சாரோ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மூணு தரம் மறுதளிச்சுட்டார். எனக்கு ஊழியம் வேணான்ட்டு ஊழியத்தை தூக்கி போட்டு மறுபடியும் மீன் பிடிக்கும்படி வலையை தூக்கி போட்டு கடலுக்கு போனார். ஆனா அப்படிப்பட்ட தோல்வியை பார்த்த பேதுரு மூலமா தான் கர்த்தர் சபையை கட்டுகிறாரு. இரண்டாவது அதே பேதுரு முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரசிக்கப்படுகிறாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தோல்வியை பார்த்து பயந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளதான் உங்களுடைய வெற்றி இருக்குது. அந்த வெற்றி எப்படி கிடைக்குன்னா, நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவின்படிதான் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு தொடக்கம் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இயேசப்பா அறிந்து கொண்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஜெபத்துல அவரை தேடுறீங்க, எந்த அளவுக்கு அவர் சமூகத்தை நாடுறீங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனைங்க நீங்க எந்த அளவுக்கு உலகத்துக்குள்ள வெளிப்படுத்துகிறீங்களோ, உலகத்துல எந்த அளவுக்கு நீங்க வாசனையா இயேசப்பாவுடைய வாசனையை அதுக்கு வீசுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை கொண்டு வருவார். அதனால தோல்வி பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறாரு. அந்த வெற்றியை உங்க மேல கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. அதனால இயேசப்பாவுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை நம்புங்க, வேதத்தை படிங்க, ஜெபிங்க, சபைக்கு போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை மேல் ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார். God bless you.